இப்போ நீங்கள் உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். அதாவது ப்ரொடியூசர் நிரஞ்சன் ரெட்டி பேசும்போது ஆந்திராவில் வந்து போதிய தியேட்டர்கள் கிடைக்காம எங்களுக்கு சதி பண்ணாங்க, பல சங்கடங்களை நாங்கள் சந்தித்தோம் அப்படின்னு அவர் சொன்னார். அது இங்கே தமிழ்நாட்டில் எப்படி உங்களுக்கு தியேட்டர்? சார், தமிழ்நாட்டில் ஆல்ரெடி 4 தமிழ் படங்கள் வருது. ஒரு பொங்கல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல். அந்த அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து இங்கே ஹனுமன் மாதிரியான ஒரு படங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்குறதுக்கான ஒரு படமாக மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம். தியேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த படத்துக்கு தேவையான தியேட்டர்ஸ் வந்து நிச்சயமாக நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி உள்ள ரேப்பாக இருக்கட்டும், ஹனுமன் படத்தோட ஹைப்பாக இருக்கட்டும், நிச்சயமாக படம் வந்ததுக்கு பிறகு இன்றைக்கி எல்லாமே மல்டிப்ளெக்ஸஸில் வந்து ஏற்கனவே நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. நமக்கு வந்து ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அது வந்து தன்னைத்தானே வந்து பெரிய படமாக்கிக்கும். KGF 2 கூட அதுதான் நடந்தது. அது ஒரு பெரிய ஹிட்டு படமானதுக்கு பிறகு எல்லா தியேட்டர்ஸ்லையும் மறுபடி காம்ப்ளெக்ஸ், இன்றைக்கி எல்லாமே பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குது, மல்டிப்ளெக்ஸஸ் இருக்குது. அதனால் ஒன்ஸ் இதோட வேர்ட் ஆஃப் மவுத் பெட்டராக ஸ்ப்ரெட் ஆனதுக்கு பிறகு பொங்கலுக்கு இது ஒரு நிச்சயமாக பெரிய படமாக இருக்குங்கிறது நம்ம டீமோட நம்பிக்கை, என்னோட நம்பிக்கையும். நன்றி சார். சார், ஹீரோ சார், இந்த எவ்வளவோ கடவுள் இருக்காங்க இந்து இதில், எவ்வளவோ கடவுள் எவ்வளவோ காட்ஸ் இருக்குது. ஹனுமானை எப்படி சார்? Hanuman is every child's favorite, every person's favorite, and once you think about strength or speed or loyalty or anything, you only remember about Hanuman. So to start this universe, we are thinking to bring in other gods and their powers also in the later parts. But to start this series, there's no other better option for us than Hanuman. நான் ஏன் கேட்குறேன்னா, ஹனுமனுக்கு வந்து பெண் பக்தைகள் உண்டு, பெண் காதலிகள் கிடையாது. ஆனால் நீங்கள் படத்தில் லவ் இருக்குன்னு சொன்னீங்க சார். நான் ஹனுமான் இல்லை சார், நான் ஹனுமேன். அதான் அது வரேன், அது எனக்கு புரியுது. அதுதான் ஹனுமான் இங்கே எழுதியிருக்குது தமிழில். நீங்கள் ஹனுமேன்னு உச்சரிச்சிங்க. நான் அப்பயே அதுக்காக தான் இந்த கேள்விக்கே வந்தேன். Sir, this is a superhero film. This is about a boy in a fictional town. Somebody who cannot fight, somebody who cannot stand for, because he's very weak. If somebody like that gets superpowers with the blessings of Lord Hanuman, what he does and how he stands for his village is being told in a very, very entertaining way. Everybody will love this film for sure, sir. மேடம், வரலட்சுமி மேடம், உங்களுக்கு தான் அடுத்த கொஸ்டின். அதாவது நீங்கள் இப்போ தெலுங்கு படமாகட்டும், கன்னட படமாகட்டும், தமிழ் படமாகட்டும், எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து வில்லனிக் ஹீரோயின் அப்படி தான் வருவீங்க. இதில் என் தம்பி மேலே யாராவது கையை வச்சிங்கன்னா தலையை சதறடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. அது என்ன காரணம்? இந்த கதையால் கவரப்பட்டு தான் அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு, சிஸ்டர் கேரக்டருக்கு ஒத்துக்கிட்டீங்களா, இல்லை வில்லித்தனமும் உண்டா படத்தில்? இல்லை இவர் வினய் இருக்கிறனால நம்ம வேணான்னு விட்டீங்களா? கன்ஃபியூஸாக இருக்கீங்க. இல்லை படத்தில் வந்து நீங்கள் பார்த்த மாதிரி வந்து யூஸ்வலாக ஆமாம், ஜென்ரலாக வில்லனாக தான் இருப்பேன். இதில் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. பட் இது ஆக்சுவலாக வந்து மெயினாக வந்து இட்ஸ் பிட்வீன் தேஜா அண்ட் ஹனுமந்து அண்ட் அஞ்சமா, அதான் கேரக்டரோட பேர். அண்ட் இதில் வந்து ஒரு பாசமான அக்கா, பட் அக்கானால பொதுவே வந்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க தம்பி வந்து அக்காவை இரிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் எங்களுக்குள்ளே இருக்குது படத்துலையுமே. அண்ட் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்குற மாதிரி ஒரு ஓவர் ப்ரொடெக்டிவ் சிஸ்டர் தான், அதுதான் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பு. விழுதலாம் நீங்கள் படத்தில் பாருங்கள், அப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள். சார், இந்த படத்துக்காக ஹவு மெனி ஷீட்ஸ் புட் ஃபார் திஸ் ஃபிலிம்? அப்புறம் வாட் அபவுட் திஸ் ஹனுமான் ஸ்டாச்சு, அது ஏதாவது சொல்லுங்கள். Hanuman statue is totally VFX, sir. We have created a world called Anjanadri, which is not there. It is a fictional world we have created in graphics. That took almost about 1.5 years for us to create this world. And the second question about the sets. My producer Niranjan Garu is so passionate that he has taken a big empty land and he has built many sets over there for this film. I cannot exactly number it, but probably about 5 to 6 sets we might have done for sure. Maybe more than that. Yes, sir.
Yeah, now they are calling it back in Hyderabad. We've taken an empty land and we've built Hero's house. We've built Vinay Garu's den over there. We've built small things. Now it has become Hanuman Studios, and many films are being shot over there. Yeah. சார் ஹீரோ சார் அதே மாதிரி இப்போ இந்த ஹனுமன் உங்களுக்கு பவர் கொடுக்குறாரு, நீங்கள் சூப்பர் ஹீரோவாக ஆகுறீங்க. அவர் அப்படி வரம் கொடுக்குறப்பே லவ்லாம் கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த கதையை ஒத்துட்டு இருந்திருப்பீங்களா? Of course, sir. Hanuman is more important, sir. அது கரெக்டு. ஆனால் லவ் இல்லைன்னா ஒரு ஹீரோவா ஜனரஞ்சகமாக இருக்காதுல்ல படம். Sir, Hanuman, I'll tell this in Telugu. Hanuman వరకు నన్ను తీసుకెళ్ళిందే నా లవ్. అది. Sir, I'm really sorry. I would like to add a small thing in my speech. I forgot about it. That is regarding Shakti sir. Sir, thank you. Thanks a lot for backing this film. It's అంటే ఎట్లా చెప్పాలి, కొత్త వాళ్ళు యంగ్ బాయ్స్ సినిమాలు చేస్తుంటే మీలాంటి వాళ్ళు ఫ్రమ్ అదర్ స్టేట్స్, ఇఫ్ యూ వాచ్ అవర్ కాంటెంట్, అండ్ we've never promoted our film in any other states, but you've just watched our content on YouTube and other things, and you wanted to take this film and release it. Thanks a lot, sir. Means a lot for us. வினய்ஜி, நீங்கள் வந்து ஒரு நல்ல நடிகர், ஹீரோவே பயங்கரமாக எதிர்பார்க்கப்பட்டவர். உண்மையாக அதை கொஞ்சம் பூர்த்தியும் பண்ணீங்க. ஆனால் இடையில பயங்கர கேப். இப்போ இந்த படம் அந்த கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுமா எல்லா லாங்குவேஜ்லையும், மெயினாக தமிழில்? கேப் வருது காரணம் எனக்கு சில ஸ்கிரிப்ட்ஸ் கரெக்டாக வர மாட்டேங்குது. இண்டஸ்ட்ரி ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருக்குது. எனக்கு சொன்ன முதல் படத்துல இருந்து நான் உன்னாலே ரிலீஸ் ஆகிட்ட உடனே எனக்கு லவ் ஸ்டோரிஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. துப்பறிவலன் ரிலீஸ் ஆகிட்ட உடனே வில்லன் மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இட்ஸ் வெரி ப்ரெடிக்டபிள் எனக்கு. அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் யூ வாண்ட் டு ட்ரை நியூ திங்ஸ். ஸோ நான் தெலுங்குல எனக்கு இந்த படம் வந்திருக்கு, மலையாளத்தில் எனக்கு இன்னொரு படம் வந்திருக்கு, விச் ஹவ் காட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ். எனக்கும் அதே பண்ணுறது எனக்கு ஆசை இல்லை. ஈவன் ஐ லைக் டு ட்ரை அவுட் நியூ திங்ஸ். ஸோ ஏன்னா சான்ஸ் எங்கேருந்து வரோம், ஐ ட்ரை தட் அவுட் ஓவர் தேர். ஸோ இப்போ எனக்கு நிறைய வேலை அங்கேருந்து வந்துட்டுருக்கு. இப்போ நான் கிருத்திகா ஸ்டாலின் அவர் கூட, நான் ஜெயம் ரவி அவர் கூட, நான் அவர் கூட இப்போ ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். ஸோ இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ், டிஃப்ரெண்ட் ஐம் பிளேயிங் டு த டிஃப்ரெண்ட் க்ரௌட்ஸ் இப்போ. And போகிறதுக்கு முன்னாடி I forgot to thank the heart of this movie. The one person I am responsible to be sitting over here for is படத்தோட டிரெக்டர் பிரசாந்த் வர்மா. முதல் தடவை மீட் பண்ணும்போது அவரோட ஜீனியஸ் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. His journey has just started. I wish him the best. We all believed in him. அவரோட திங்கிங் ப்ராசஸ், his knowledge about Indian mythology and about Indian gods is so forward. And இந்த லிமிட்டட் பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஒரு ஃபோக்கஸ் இருந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பிரசாந்த். காட் பிளஸ் யூ. அந்த இதெல்லாம் கூட ரொம்ப அந்த சிலை அப்படியே மலையோடு இருந்தது இல்லை, ரொம்ப நான் கூட கேட்டேன் சிஜியா இல்லை இது என்ன ரியலா அப்படின்ட்டு, அந்த அளவுக்கு இருந்தது. நீங்கள் அது பார்த்தீங்களா தானே? நாம் ஷூட் பண்ணும்போது நமக்கு அது ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அவர் நமக்கு சொல்லும்போது, வினய் நான் இந்த மாதிரி நான் கட்டு போகிறேன்னு, விஎஃப்எக்ஸில் நான் பண்ண போகிறேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் தான் அவ்வளோ மிரண்டி போனேன். ஸோ ஹீ இஸ் லிவ்ட் அப் டு ஹிஸ் டர்ம்ஸ். ஹி வாண்ட்ஸ் டு சேலஞ்ச் ஈவன் ஃபாரின் சினிமா as far as VFX is concerned, not just director. என் சைட்லேருந்து ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் மேடம். இப்போ இங்கே டைரக்டரோ ப்ரொடியூசரோ இல்லை மேடம், நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரினாலே இங்கே வந்து ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரி, அவர் எடுத்தாலே அந்த படம் ஓரளவு ஓடிடும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக அந்த படத்தை நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ நான் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது என்ன, இந்த அனுமன்னாலையா இல்லை படத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குதா? Initially, we wanted to release the movie May 12th only. So when initially the Shakti sir approached, if at that time movie was released, by that time it was done actually. But because of the VFX, we wanted to improve the quality of the movie and improve the whole appearance and to take it to the next level, not to pan India, to the pan world. It took so much time. So in meanwhile process, we were busy working it, making it better. We couldn't able to get back to Shakti sir, but finally he's so graceful, he waited so long and he's releasing it now and we are so happy. I know that with all your support, we will reach whatever the attention and whatever the reach we need, we'll get it. Thank you. Yeah.
Thank you, ma'am. Thank you all. So group photo, can you all please stand? Yeah.